சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. இபிஎஃப்ஓ பென்ஷன் பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். இபிஎஃப்ஓ குறைந்தபட்ச பென்ஷன் உயர்த்தப்பட்டுச்சா அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு தகவல் தான் பார்க்க போறோம். சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணாலே இப்ப எல்லாம் இபிஎஃப்ஓ இபிஎஸ் 95 பென்ஷன் 1000ல இருந்து 5000 ஆக்கிட்டாங்க, 7500 ஆக்கிட்டாங்க, 10,000 ரூபாய் ஆக்கிட்டாங்க அப்படின்னு பல தகவல்கள் பரவிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட், இது உண்மையான தகவலா இல்ல பொய்யான தகவலா, இது உண்மையா இல்லையா, கவர்மெண்ட் அறிவிப்பு வந்துடுச்சா? சோ இத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெளிவா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க, அப்பதான் இத பத்தின முழு தகவலும் உங்களுக்கு தெளிவா புரியும். எது உண்மை அப்படின்றத இந்த வீடியோல பக்காவா சொல்றேன். அப்படியே இபிஎஃப்ஓட லேட்டஸ்ட் அப்டேட்டும் வந்திருக்கு, அதையும் டீடைல்டா இந்த வீடியோல பாத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம தாத்தா பாட்டி இல்ல நம்ம அப்பா அம்மா ஃபேஸ் பண்ற கிரவுண்ட் ரியாலிட்டிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளு துணை இல்லாம 10 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு ரத்தம் சிந்தி பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்து இபிஎஸ் 95 ஸ்கீம்ல மாசம் காசு கட்டியிருப்பாங்க. ஆனா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கிடைக்கிற மினிமம் பென்ஷன் எவ்வளவு தெரியுமா? வெறும் 1000. இந்த காலத்துல 1000 ரூபாய் வச்சுட்டு ஒரு மாசத்துக்கு கரண்ட் பில் ஆச்சும் கட்ட முடியுமா? விலைவாசி எங்கேயோ போயிருச்சு. மெடிக்கல் பில்ஸ் ராக்கெட் வேகத்துல ஏறுது. இதை வச்சுட்டு பேசிக் நீட்ஸ் கூட, அதாவது இதை வச்சுட்டு அடிப்படை தேவைகளை கூட கவர் பண்ண முடியல அப்படின்னு நம்ம பென்ஷனர்ஸ் எல்லாமே ரொம்ப வருஷமா புயல் மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே கவலையில இருக்காங்க. எங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு சரியான மரியாதை கொடுங்க, மினிமம் பென்ஷனை 7500 இல்ல 10,000 ஆக்குவீங்க அப்படின்னு ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாம் தொடர்ந்து கவர்மெண்ட் கிட்ட டிமாண்ட் வச்சுட்டு இருக்காங்க. சரி, இந்த மெயின் மேட்டரை ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி இபிஎஃப்ஓ சைட்ல இருந்து வந்திருக்க ஒரு மாசான லேட்டஸ்ட் அப்டேட்டை சொல்லிடுறேன். கவர்மெண்ட் இப்போ இபிஎஃப்ஓ 3.0 அப்படின்னு ஒரு பெரிய ரீஃபார்ம்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, இப்போ பென்ஷன் கால்குலேஷனுக்கு பேஸ் சேலரி சீலிங் 15,000 அப்படின்னு இருக்குல்ல, அத 25,000 ரூபாயா மாத்த போறாங்க. இது அபிஷியலா அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா எம்ப்ளாயர் கட்டுற இபிஎஸ் ஷேர் மாசத்துக்கு 1250 இருந்து 2083 ஆகும். இதனால ஃபியூச்சர்ல ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் பென்ஷனா கிடைக்கும். இது மட்டும் இல்லாம 2025 to 2026 வருஷத்துக்கு 8.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ண பிளான் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும். அது மட்டும் இல்லாம இன்னொரு புது அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி பிஎஃப் பணத்தை எடுக்கும் செயல்முறையை மேலும் எளிமையாக்கும் வகையில இபிஎஃப்ஓ பல்வேறு டிஜிட்டல் மாற்றங்களை மேற்கொண்டு வராங்க. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி பிஎஃப் பணத்தை விரைவாக வழங்கும் நோக்கில் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ தனது கிளைம் செயல்முறையில் பல முக்கிய மாற்றங்களை மேற்கொண்டு வருகிறது. இதன் மூலம் ஆன்லைனில் தாக்கல் செய்யப்படும் பிஎஃப் விண்ணப்பங்கள் முன்பை விட வேகமாக பரிசீலிக்கப்படுகின்றன. இபிஎஃப்ஓ மூத்த அதிகாரி ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி கூறியதன்படி தற்போது வரும் பிஎஃப் கிளைகளில் சுமார் 90% விண்ணப்பங்கள் ஆட்டோ செட்டில்மெண்ட் முறையில் செயல்படுத்தப்படுகின்றன. இதனால் பழைய நிலுவை கோப்புகள் பெருமளவில் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இபிஎஃப்ஓவின் கூற்றுப்படி தேவையான அனைத்து பொருட்களும் சரியாக இருந்தால் சில ஆன்லைன் பிஎஃப் கிளைம்கள் 48 மணி நேரத்திற்குள் முடிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இருப்பினும் அனைத்து விண்ணப்பங்களுக்கும் இந்த
இந்த காலக்கெடு பொருந்தும் என்று இபிஎஃப்ஓ அதிகாரப்பூர்வமாக உத்தரவாதம் அளிக்கவில்லை. விண்ணப்பத்தின் தன்மை, KYC நிலை மற்றும் சரிபார்ப்பு செயல்முறை பொறுத்து கால அளவு மாறுபடலாம். மேலும் எதிர்காலத்தில் UPI தளத்தின் மூலம் PF தொகையை நேரடியாக வங்கி கணக்கில் அனுப்பும் வசதியை EPFO திட்டமிட்டுள்ளது. இந்த வசதி அமலுக்கு வந்தால் பண பரிவர்த்தனைகள் மேலும் வேகமாகவும் வசதியாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. PF கணக்கிலிருந்து பணம் எடுக்க விரும்பும் சந்தாதாரர்கள் இனி UPI வழியாகவே பணம் எடுத்துக்கொள்ளலாம் என்றும் 2026ஆம் நிதியாண்டு தொடக்கத்தில் இந்த வசதி கொண்டுவரப்படும் எனவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் PF பணத்தை UPI வழியாக எடுக்கும் வசதி ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. PF கணக்கிலிருந்து பணம் எடுக்க விரும்பும் சந்தாதாரர்கள் இதற்கு முன்பாக அப்ளை செய்துவிட்டு நாள் கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலை இருப்பதால் UPI வழியாக எடுக்க முடியும் என்றால் விரைவாக எடுத்துக்கொள்ள முடியும் என்பதால் வருங்கால வைப்பு நிதி பயனர்கள் மத்தியில் இதற்கு பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது. 2026ஆம் நிதியாண்டு தொடக்கத்தில் இந்த வசதி கொண்டுவரப்படும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து தாமதம் ஆனது. இந்த சூழலில்தான் இது தொடர்பாக புதிய அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. இதன்படி ஆகஸ்ட் மாதத்தில் UPI வழியாக PF பணம் எடுக்கும் வசதி கொண்டுவரப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இப்போ நம்ம கடைசியா குறைந்தபட்ச பென்ஷன் 1000 ரூபாய் உயர்த்தப்படுமா அப்படின்றத பத்தின முக்கியமான அப்டேட்டை பார்த்திடலாம். EPFO குறைந்தபட்ச பென்ஷன் 7500 உயர்த்திட்டாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். EPFO அஃபிஷியல் சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேன், இதுவரைக்கும் அஃபிஷியலா அந்த மினிமம் பென்ஷன் இன்க்ரீஸ் ஆகல, உயர்த்தப்படல. பார்லிமெண்ட்ல லேபர் மினிஸ்டர் ஷோபா கரந்த்லஜே தெளிவா ஒன்று சொல்லியிருக்காங்க. மினிமம் பென்ஷனை 7500 ஆக்குற இமீடியட் பிளான் எதுவும் இப்போதைக்கு கவர்மெண்ட் கிட்ட இல்ல. ஏன் தெரியுமா? EPS ஃபண்டோட ஃபியூச்சர் ஸ்டெபிலிட்டியை பார்க்கணும், கவர்மெண்ட் பட்ஜெட் செக் பண்ணணும், ஆக்சுவேரியல் டெபிசிட் ஃபண்ட் ஷார்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு தேதி வரைக்கும் மினிமம் பென்ஷன் 1000 ரூபாவா தான் இருக்கு. அதே சேம் 1000 தான். அந்த 7500 ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் வர மெசேஜ் எதுவுமே உண்மை கிடையாது. அது வெறும் டிஸ்கஷன்ஸ் அப்புறம் ப்ரப்போசல்ஸ் மட்டும்தான். கவர்மெண்ட் இன்னும் அதை அப்ரூவ் பண்ணல. அதே சமயம் எலெக்ஷன்ஸ் அப்புறம் யூனியன் ப்ரெஷர் காரணமா ஃபியூச்சர்ல இந்த ஹைக் வர வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ இல்ல. உங்க வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு இந்த உண்மையான நிலவரத்தை எடுத்து சொல்லுங்க. இந்த தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன்.